ஃபேண்டஸின்றது தமிழ் சினிமால ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நம்ம அப்படி இப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா கூட ஒரு 10 படம் தான் வரும் போல் இருக்கு. ஆனா மத்த லாங்குவேஜ் படம் அப்படி இப்படின்னு பார்த்தா ஃபேண்டஸி கொஞ்சம் நெறைய இருக்கு. ஃபேண்டஸின்னு ஒரு டைரக்டர் இருக்காங்க. இப்ப ஹிந்தியில பார்த்தா சஞ்சய் லீலா பன்சாலின்னு இருக்கிறாரு பீரியாடிக்கு. தெலுங்குல பார்த்தா ராஜமௌழி இருக்காரு ஃபேண்டஸி அதே மாரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தமிழ் சினிமால என்னடா இது அப்படியே எதுவுமே பெருசா ஃபேண்டஸி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தேன். ஆமாங்க. இப்ப ரீசென்ட்டா ஸ்டார் படத்தோட டைரக்டர் ஒரு இன்டர்வியூ குடுத்துட்டு இருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு, நான் ஃபர்ஸ்ட் படம் "பியார் பிரேமா காதல்" முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபேண்டஸி லவ் ஸ்கிரிப்ட் ஒண்ணு எழுதி வச்சிருந்தேன். ஆனா அந்த படத்த தான் நான் எழுதணும்னு இருந்தேன். ஆனா புரொடியூசர் வந்து பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமா பெருசா என்னால பண்ண முடியல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாரு. அப்படின்னு சொல்லிட்டு சரி தமிழ் சினிமால ஃபேண்டஸி படத்துக்கா டைரக்டர் அப்படிங்கும்போது, இவர விட்டுடுங்க அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஆமாங்க. சிம்புதேவன். அவரோட ஃபில்மோகிராஃபி ஃபுல்லாவே ஒரு ஃபேண்டஸி பீரியாடிக் படமாவே எடுத்துட்டு இருந்தாரு. ஆனா, அது யாருக்குமே பெருசா தெரியவே இல்ல. ஆனா படத்த செலிப்ரேட்டும் பண்றோம். ஆனா பெருசா தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு சஞ்சய் லீலா பன்சாலி மாரியோ, ராஜமௌழி மாரியோ வர வேண்டியது தான். அவங்கலாம் ஒரு மாஸ் கமர்ஷியல் அந்த மாரி எடுக்கிற சஞ்சய் லீலா பன்சாலி அப்படி இல்ல. இப்போ பாகுபலி, ட்ரிபிள் ஆர் அந்த மாரிலாம் படம் இப்போ நானி எப்படின்னா மட்டும் ஒரு மாஸ் கமர்ஷியல் படம் அதுல நம்ம ஊர்லயே பெருசா ஹிட் பண்றான். ஆனா அதெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாரி தமிழ் சினிமால இவரு நெறைய படம் பண்ணியிருக்காரு. ஸோ அததான் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். அனலைசிஸ் வித் சிம்புதேவன். அண்ணா என்ன சுத்தி விளையாடுவதற்கு இது தருணம் அல்ல. ஸோ சிம்புதேவன் அவரோட ஃபர்ஸ்ட் படம் இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி. அந்த படம் வந்து ஒரு பீரியட் ஹிஸ்டாரிக்கல் ஃபன் ஃபில்ம் அப்படின்ற மாரி தான் சொல்லுவாங்க. படம் அவரோட ஃபர்ஸ்ட் படம். ஃபர்ஸ்ட் படத்துல ஹீரோ யாருன்னு பார்த்தா வடிவேலு. எனக்கு தெரிஞ்சு வடிவேலோட ஃபர்ஸ்ட் ஹீரோ படம் அதுதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவரு நெறைய ஹீரோ படம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா ஃபர்ஸ்ட் படம் அது அவர்தான். அவர் பேசிக்கா ஒரு கார்ட்டூனிஸ்ட்ன்றதால அவர் படம் ஃபுல்லாவே கார்ட்டூன் மாரி தான் இருக்கும். நீங்க ஒரு கார்ட்டூன் பார்க்குற மாரி தான் இருக்கும் அவர் படம். ஆனா அதுல நெறைய விஷயம் சொல்லுவாரு. இப்போ இம்சை அரசன் 23ஆம் புலிகேசிய நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல வந்து ஒரு ஹிஸ்டரி நெறைய சொல்லுவாரு. ஹிஸ்டரி சொல்லிக் குடுக்குற ஒரு ஹிஸ்டரி டீச்சர் மாரி இருப்பாரு. அது ஃபன் ஃபில்ம் அப்புறம் வந்து அதுல கொஞ்சம் தமிழ் சினிமாவும் ஒட்டிருப்பாரு. அதுல ஒரு சீன் வரும் எனக்கு ரொம்ப புடிச்ச சீன் வந்து 2 வடிவேல் கேரக்டரும் ஒண்ணா மீட் பண்ணிக்குவோம். அப்போ வந்து ஒருத்தர் சொல்லுவாரு, வி.எஸ். ராகவன் வந்து சொல்லுவாரு, இந்த மாதிரி "நீங்கள் இருவரும் சேர்ந்து விடுவீர்கள் என்று எனக்கு அப்பொழுதே தெரியும்" அப்படின்னு சொல்லுவோன்னே, இவங்க எல்லாருமே ஆச்சரியமா கேட்பாங்க. "அப்படியா? எப்படி?" அப்படிங்கும்போது, வேற என்ன செய்வது? இரட்டை கதாபாத்திரத்தில் திரைக்கதை வேற எப்படி வடிவமைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது அது வேற லெவல்ல இருக்கும். அது ஆக்சுவலா எல்லா தமிழ் சினிமாலயும் அந்த டபுள் ஆக்ஷன் படத்துல இதுதான் கிளைமாக்ஸ் அப்படின்ற மாரி அத ஓட்டியிருப்பாரு. அதுக்கப்புறமா செகண்ட் படம் வந்து "அரை 305 கடவுள்ன்னு" சொல்லிட்டு ஒரு படம் பண்ணுவாரு. இவரோட கெரியர்ல எனக்கு ரொம்ப புடிச்ச படம் அதுதான். வேற லெவல்ல இருக்கும். அதுல பாலிடிக்ஸ் பேசியிருப்பாரு. அதெல்லாம் எனக்கு எப்புட்றா அப்படின்ற மாரி தான் இருக்கும். இப்போ 535 கடவுள்னு எடுத்துட்டீங்கன்னா, அது ஒரு ஃபேண்டஸி ரியலிசம் அந்த மாரி ஒரு ஸ்கிரிப்ட் தான். அந்த படத்த நீங்க எடுத்துட்டீங்கன்னா, கடவுள் வந்து இருக்கிற மக்கள் இருக்கிற நிலைமை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கும். அது 2008ல வந்து அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அதுல நெறைய விஷயம் பேசியிருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப இதா இருக்கும். கம்யூனிசம் பேசியிருப்பாரு, புத்திசம் பேசியிருப்பாரு, அப்புறமா மூடநம்பிக்கை அந்த மாரி ஒரு விஷயத்த பேசியிருப்பாரு. கடவுள்ன்ற அந்த மூடநம்பிக்கை பேசியிருப்பாரு. அந்த யங்ஸ்டர்ஸ் அந்த டைம்ல வேலை இல்லாம எப்படி சுத்திட்டு இருந்தாங்க, அத பேசியிருப்பாரு. நெறைய விஷயம் பேசியிருப்பாரு. அதெல்லாம் எப்புட்றா ஒரு படத்துல இப்படி யோசிச்சிருப்பாரு. அதே மாரி இந்த மேன்ஷன் விஷயம்லாம் ஃபர்ஸ்ட்டு சூப்பரா பேசியிருப்பாரு. காதல் படத்துக்கு அப்புறம் ஒரு மேன்ஷன்ல எப்படி எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் பேசியிருப்பாரு. அது பாருங்க செகண்ட் படம் சந்தானம் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு காமெடியெல்லாம் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ன்னு நெனைக்கிறேன். அந்த டைம்ல அவர ஹீரோவா வச்சு ஒரு படம் பண்றாரு. அதுவும் சூப்பரா இருக்கும். வித்தியாச சாங்கும் சூப்பரா இருக்கும். கஞ்சா கருப்பு காமெடி அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். எனக்கு ரொம்ப புடிச்ச படம் இவரோட ஃபிலிமோகிராஃபில இந்த படம் தான். அதுக்கப்புறமா 3 படம் எடுக்குறாரு. 3 படம்லாம் அவரு மைண்ட் செட்டப்ல ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஷிஃப்ட் அப்படி இருக்குது. 3 படம் பார்த்தா ஒரு வெஸ்டர்ன் காமெடி படம் எடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கவ்பாய் படம் எடுத்தாரு. அதான் இரும்பு கோட்டை மொட்டு சிங். அதே மாரி இவரோட டைட்டில் தான் வேற லெவல்ல இருக்கும். "இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி", "அறை 305 கடவுள்", "கோட்டை முரட்டு சிங்கம்", "ஒரு கண்ணி 3 காவலாளிகள்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்துக்கிறார். அவர் எடுத்ததுல ரொம்ப ஷார்ட்டான டைட்டில்னு பார்த்தா புலிதான் நினைக்கிறேன். அது ரொம்ப கஷ்டத்த பண்ணியிருக்காரு. ஸோ சாரி மறுபடியும் 3 படம் வந்து அந்த ஒரு கவ்பாய் படம் எடுப்பாரு. அதுல ஹீரோ வந்து அவரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹீரோ ப்ராப்பர் ஹீரோ வச்சு எடுத்த படம் அதுதான் நினைக்கிறேன். ஆனா அதுவும் அவரோட ஜோன்ல தான் இருக்கும். அந்த விஷயத்துல நெறைய விஷயம் பேசியிருப்பாரு. அதான் சொல்றேன் படம் வந்து ஒன்ஸ் கார்ட்டூன் பார்க்குற மாரி இருக்கும். அப்படி இல்லன்னா நாவல் படிக்கிற மாரி இருக்கும். ஒரு ஒரு கேரக்டரும் இம்ப்ரெஸ் பண்ணும். அந்த கேரக்டருக்கு ஒரு ஆர்க் இருக்கு. இந்த கேரக்டர் தான் பேசணும் அப்படின்ற மாரி இருக்கும். பேரு ஸ்பெஷலா பேர் வைப்பாரு. எனக்கு இதுல ரொம்ப புடிச்சது எதுன்னா, ஹீரோ பேரு சிங்கம் அப்படின்னு வைப்பாரு. வில்லன் பேர் தான் ரொம்ப பிடிக்கும். உலக்கை அப்படின்னு வைப்பாரு. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அந்த படம் வேற லெவல்ல இருக்கும். அதே மாரி அந்த ஹியூமர் சொல்றோம்ல,
காமெடியை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி பார்க்கலாம், மறுபடியும் பார்க்கும்போது அந்த சிரிப்பு வருமா அப்படின்றதுலாம் தெரியாது. ஆனா நீ இம்சையரசன் 23ஆம் புலிகேசி எப்போ பார்த்தாலுமே அந்த நீங்க சிரிச்ச இடத்துல மேக்ஸிமம் திருப்பி சிரிப்பீங்க எத்தனை வாட்டி பார்த்தாலுமே. அதே மாதிரி தான் இருங்கோட்டையில் மோட்டு சிங்கமும். ஆனா அலை நூற்றைந்தில் கடவுள் வந்து அவ்வளோ காமெடியா தான் இருக்காரு. அவர் அதான் சொல்றேன், ஒரு ப்ராப்பர் பாலிடிக்ஸ் பேசணும்னு நினைச்சு எடுத்த படமா தான் இருக்கும். அது நியூபரா சொல்லும் போது இன்னும் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஓவர் ஷேடோ பண்ணாம கொஞ்சம் அப்படி வச்சிருப்பாரு. ஸோ அதனால நம்மளுக்கு பெருசா தெரியாம இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கண்ணியும் 3 களவாணிகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படம் வந்து அதே மாதிரி தான். அரை நூற்றைந்து கடவுள் மாதிரி தான் அந்த படம். இந்த படமும் ஒரு ஃபேண்டசி ரியலிசம் மாதிரி தான் இந்த படம் இருக்கு. பெருசா அவர் ஜோன்ல இருக்காரு. ஒரு ஹியூமராகவும் பெருசாகவும் ஒரு கூட்டம் இருக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த படம். அதுக்கடுத்து புலின்னு ஒரு படம் எடுக்கிறார். அவரு கெரியர்ல ஒரே ஒரு பெரிய ஹீரோ அது இவர் மட்டும்தான், விஜய் வச்சிருக்கிறார். அது புலி படம் என்ன கேட்டால் ஒரு பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்டல் அப்படிதான் சொல்லுவோம். ஒரு விஜய் மாதிரி ஒருத்தரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்லாம் யோசிப்பாங்கன்னு தெரியாது. ஆனா விஜயோ அதை அக்செப்ட் பண்ணி பண்ணது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு புலி படத்துல எனக்கு தெரிஞ்சு ராகவா லாரன்ஸோ ஃபேமஸ் சந்தானமோ அந்த மாதிரி ஹீரோ நடிச்சிருந்தா அது ஒருவேளை இன்னும் சூப்பராகவும் உங்களுக்கு இருக்கும். காஸ்ட் பெருசா பண்றதால அவரோட விஷயம் பெருசா புரியாத மாதிரி போயிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த வேதாளங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, கூட தெரியாது. இவர் வந்து இந்த படத்தை பார்த்தா எனக்கு தெரியும். சரி இந்த வேதாளங்கள் இப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா புரியாதான்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் நிறைய படிப்பாருங்க. அதனாலதான் அவருக்கு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்லாம் தோணுதுன்னு நினைக்கிறேன். அவர் அந்த ஹிஸ்டரி ஒரு ஜானர் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ்ன்னு சொன்னல. இப்போ ஃபேண்டசிங்கும் போது இந்த மேஜிக்கல் அந்த மாதிரிலாம் ஒன்றும் ட்ரை பண்ணாம, பெருசா ட்ரை பண்ணாம, அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு ஃபேண்டசி ரெடி பண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு நான் ஃபிக்ஷன் கதையை நான் ஃபிக்ஷனா மாத்துறேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதெல்லாம் தலையில் அடிச்சிக்க முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்புறம் புலி படத்துக்கு அப்புறம் ஆக்சுவலா புலியும் ஒரு கல்லியும் 3 களவாணிகளும் ஒரே ஒரே இயர்ல தான் ரிலீஸ் ஆகுது. 2015 அந்த டைம்ல தான் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்த படம் வந்து புலி ஒரு பயங்கரமான ஃபிளாப். அதுக்கப்புறமா ஒரு தொலைஞ்சு போயிட்டாருன்னு தான் சொல்லுவேன். எங்க போனாருன்னு தெரியல அப்படின்னும் போது கசகத்தை அவரு க்ரௌண்ட்ல இல்லாத ஒரே படம் இதுதான். எனக்கு ஹியூமரும் இருக்காது. ஒரு ப்ராப்பர் ஹைப்பர் படம் சூப்பரா எடுத்திருப்பாரு கசகத்தை. அதெல்லாம் சூப்பரா மிக்ஸ் பண்ணிருப்பாரு. அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். நம்ம ஒரு சிம்புதேவன் கிட்ட இருந்து இப்படி ஒரு படமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது நடுவில் 24ஆம் புலிகேசின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை டிராப் ஆயிடுச்சு. அதுல ஏதோ ஒரு வடிவேல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த படம் எனக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தலைவனிஸ் பிளாக் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பெருசா இல்லை. அப்புறமா இப்போ போட் அப்படின்னு சொல்லிட்டு போட் இல்லைங்க, போட் BOAT போட்டுன்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு. யோகி பாபு வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் கடல்லையே பாலை அந்த இதுன்னு சொல்லிட்டு போட்டுருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் கடல்லையே ஒரு படம். கடல் காலனி அந்த அவர் அந்த மாதிரி ஜானர்லாம் கொடுத்தாருன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுவேன் நான் உண்மையாலே. அதுல கேரக்டர் ரொம்ப கம்மியா தான். அந்த ட்ரைலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். போட் அந்த ட்ரைலர் போய் பாருங்க. அதுல கேரக்டரே ஒரு 6 பேரோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நான் ரொம்ப வெயிட் பண்றேன் போட் படத்துக்கு. அதே மாதிரி ஒரு படத்துல பெருசா சிஜி ஷாட்ஸ் எல்லாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இதுவே அந்த பீரியட்ல எல்லாம் சிஜி எது அப்படின்லாம் தெரியல. கிராபிக்ஸ் தான் இருக்கும், அதுவும் பெருசா இருக்காது. அவர் படம் ஃபுல்லாவே லைவ் லொகேஷன். ஆனா அது அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுவாங்க. அது செட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் மேக்சிமம். ஆனா உங்களுக்கு சிஜி ஷாட்டே இருக்காது. ஒரு சிஜி ஷாட் இப்போ நம்ம எல்லாமே வைக்கிறது எல்லாமே பார்த்தா ஒரு சிஜி ஷாட்ஸுக்கோ அதுக்காக தான் நம்ம பெருசாலாம் பிரம்மாண்டமா வைக்கிறோம். ஆனா அவங்க அப்பவே சிஜி ஷாட்ஸ் எல்லாம் பெருசா ட்ரை பண்ணிருக்க மாட்டேன். இப்போ நம்ம பொன்னியின் செல்வனே எடுத்து பார்த்தோம்னா அது அந்த மாதிரி தான். சிஜி ஷாட் எல்லாம் கிடையாது. நம்ம ஒரு பிரமிப்பா பார்க்க வச்சல அந்த மாதிரி தான் அவரும் பண்ணியிருப்பாரு. சிஜி ஷாட்ஸ் பெருசா இருக்காது, லைவ் லொகேஷன்ஸ் தான் பெருசா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஜியா ட்ரை பண்ணதுன்னு பார்த்தா புலி படம் தான். அதுவும் ஊத்திக்கிச்சு. அது சிஜி ட்ரை பண்ணதாலே ஊத்திக்கிச்சா என்னன்னு தெரியல. அவரோட அதுதான் பெரிய ப்ராப்ளம். ஒரு ப்ராப்பர் ஜானர் படம் எடுக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம். அவங்க ஒரு பெரிய ஹீரோக்கள் பண்ணும்போது ஒரு சில சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. பிசினஸ்க்காக அது பண்ணிதான் ஆகணும். ஸோ அப்படி பண்றதால என்ன ஆயிடுதுன்னா அவங்களோட விஷயம் பெருசா கன்வே ஆகாம போயிடுது. அந்த மாதிரிதான் இருக்கு படம். நானே இப்போ புலிப்படம் வந்த பீரியட் வந்து பாகுபலி ரிலீஸ் ஆன பீரியட். நானே ட்வீட்டர்லாம் விட்டுட்டு இருந்தேன். என்னடா பாகுபலி புலிப்படம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு விஷயம் இருக்கு. நம்ம கம்பேர் பண்ணி ஹீரோ டு ஹீரோ கம்பேர் பண்ணி அந்த மாதிரி பண்றதாலே நிறைய படம் சால்வ் ஆகிடுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ஸோ இதுல பிரச்சனை இப்போ சிஜி ஷாட் சொல்லலாம். அவர் பெருசா அவர் படத்துல சிஜி ஷாட்ஸ் எல்லாம் இருக்காரு. இப்போ நீங்க அரை முழுப்பிரேஞ்சின் கடவுள்ல கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் இதை பத்தி ஓவரா பேசுறான்ற மாதிரி சொன்னாங்க. பிடிக்கும், அதனால தான் அந்த மாதிரி சொல்றேன். அது கிராஃபிக் ஷாட் சிலதெல்லாம் தான் இருக்கும். கிராஃபிக்ஸ் அந்த மாதிரி தான் சிலதெல்லாம் தான் இருக்கும். மேக்சிமம் பீரியடிக் ஒரு சிஜி ஷாட்ஸே இருக்காது. இப்போ இன்சையர்சன் 23ஆம் புலிகேசி எடுத்துக்கணும், இரும்புக்கோட்டை இன்னொரு சிவன் கூட எடுத்துக்கணும். உங்க சிஜி ஷாட்ஸ் இதெல்லாம் கண்ணில் படிச்சுதான். அதே மாதிரி எனக்கு இரும்புக்கோட்டை இன்னொரு சிவன் ஒன்று பண்ணியிருப்பாரு. ஆதிவாசன் பாகுபலின்னு சொல்லல, தூக்கி சாப்பிட்ற மாதிரிலாம் சில விஷயம் சொல்லல. பாகுபலியில
நியூ லாங்குவேஜ் நியூ இது அதை கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அது முன்னாடியே பண்ணிட்டோம் நம்ம ஆக்சுவலா. இரும்பொடி முரட்டு சிங்கம்ல ஒருத்தவங்க அந்த மாதிரி ஆதிவாசி கேரக்டர் அந்த மாதிரி ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் பிடிச்சிருப்பாரு. அது ஒரிஜினல் லாங்குவேஜ் எல்லாம் தெரியாது. அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒரு பக்கத்திலேயே வச்சுட்டு அதெல்லாம் வேற லெவல்ல மன்னிச்சு அப்படின்லாம் சொல்றதுலாம் வேற லெவல்ல இருக்கு. அதெல்லாம் அதெல்லாம் அப்பவே பண்ணிட்டாரு. அதே மாதிரி டாய்லெட்டுக்கு ஒரு இடம் வச்சிருப்பாரு. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். வேர்ல்டு ஒரு கிரியேட் பண்ணுவாங்க. அந்த வேர்ல்ட்ல வேற லெவல்ல இருக்கும். அதான் சொல்றாங்க அந்த கார்ட்டூனும் ஒரு நாவலாவும் இருக்கிறதுக்கு ரீசன் எதுனா சொன்னா நம்ம ஒரு கார்ட்டூன்ல பார்த்தோம்னா நம்ம எல்லா கேரக்டருமே மைண்ட்ல வந்து பதிஞ்சிடும். அந்த கேரக்டர் பேர் நம்ம சொல்லுவோம். ஒரு குழந்தைக்கும் அது அந்த மாதிரி நம்ம ஒரு குழந்தை பாக்குதுன்னா பேர் தெரிஞ்சிடும். இந்த குழந்தை இந்த கார்ட்டூன் கேரக்டரோட பேர் வந்து அந்த கார்ட்டூன் கேரக்டர். ஸோ அது மாதிரிதான் இதோட படம். எல்லா கேரக்டரோட இதுவும் நம்ம ஆழமா பதிஞ்சிடும். அந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ ஃபேண்டசி படத்துக்கும் நம்ம கையிலும் ஆள் இருக்கு. ஆனா நம்ம மதிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஓப்பனாவே சொல்லிடுறோம். நம்ம மதிக்கிறது இல்லை. இப்போ நம்ம மலையாள படத்தை பார்த்துட்டு வேற லெவல் அந்த மாதிரி படம்லாம் இருக்கு. ஆனா நம்ம இதுல நிறைய படம் வந்திருக்கு. ஆனா அது நம்ம பெருசா இருந்ததில்லை. இப்போ அதே மலையாள படத்துல நீங்க மஞ்சுக்குள் பாய்ஸோ அப்புறம் ஆவேசமோ இப்போ இந்த மாதிரி நிறைய படத்துல நீங்க இப்போ வருஷங்கள் விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருந்துச்சு. பிரேமலு அதெல்லாம் வந்து நம்ம ஹிட் பண்ணும்போது நீங்க நம்ம கடைசி விவசாயம் ஓட வைக்கலையே. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு எந்த இண்டஸ்ட்ரியோடவோ இப்போ எந்த இண்டஸ்ட்ரியும் கம்பேர் பண்ணாதீங்க. படம்ன்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் பண்றதுதான். நீங்க என்ஜாய் பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அந்த ஊர்ல அப்படி எடுத்துட்டாங்க, நம்ம ஊர்ல அப்படிலாம் அதெல்லாம் பெருசா இது இல்லை. ஊர்ல அன்னைக்கு சாப்பாடு அவன் சூப்பரா சாப்பிட்டான். நம்மளுக்கு சாப்பாடு வரும்போது நம்ம என்ஜாய் பண்றோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மகிட்டயும் ஃபேண்டசிக்கு ஆள் இருக்கு.